இப்போ பெல்ஜியம்க்கும் ஸ்பெயினுக்கும் மேட்ச் நடக்க போகுது. இது வந்து ஃபுட்பால், ஆனால் ஃபுட்பால் மாதிரியே விளையாடணும். விளையாடுறவங்க பேர் வந்து துகிலன், அதுக்கப்புறம் நலன். இப்போ பெல்ஜியம் ஒரு பாயிண்ட் எடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெயின் கூட ஒரு பாயிண்ட் எடுத்துச்சு, அதனால தான் எடுத்துடுச்சு, அதனால தான் 1-0. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளோ நேரம் ஆடுவாங்கன்னே தெரில. ஆனால் பேசும்போது பெல்ஜியம் வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துடுச்சு. ஸ்ட்ராங்காக தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பட்டு பட்டு அடிச்சுட்டு. ஆனால் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இன்னும் தெரியல. ஸ்பெயின் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க, நான் ஏன்னே தெரில. ஆனாலும் ஸ்பெயின் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பெல்ஜியம்க்கு பால் விட்டுட்டாங்க, அதனால பாயிண்ட் கிடச்சிருச்சு. மறுபடி ஸ்பெயின் ஒரு பாயிண்ட் எடுத்துச்சு, ஆனாலும் பெல்ஜியம் தான் அதிகமாக இருக்கு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ யார் கோல் அடிக்க போகிறாங்கன்னே தெரில. மறுபடியும் ஒரு ஸ்பெயின் ஒரு பாயிண்ட் எடுத்துடுச்சு. நல்லா தான் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க ஸ்பெயின். ஃபோர்ஸாக அடிச்சுட்டு இருக்காங்க நல்லா ஸ்பெயின் தான். சுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நலன் பாம் போட்டாங்க மிடில் ஆஃப் த மேட்ச்ல. பாம் அண்ணா பட்டாக்ஸ்ல தெரிஞ்சு அது போட்டாங்க. அதே மாதிரி ஸ்பெயின் 4 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. 4-3 இவ்வளோ 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆக போகுது. ஐ திங்க் ஸோ இவங்க 10 மினிட்ஸ்க்கு விளையாட போகிறாங்க, இல்லாச்சும் 1 ஹவருக்கு விளையாட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த வெனிலா காய்ஸ்க்கு மட்டும் போய் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. நல்லா தான் போகுது கேமு, ஆனாலும் பெல்ஜியம் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இந்த துகிலன் வந்து ஜட்ஜோட காலில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏன்னே தெரிலப்பா. இதோ காலை வச்சு புதைக்கிறாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன்னே தெரிலப்பா. ஸ்பெயின் ஒரு கோல் அடிச்சிடுச்சு. தோ ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது வந்து நலன், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது வந்து துகிலன். டேய் 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 எண்ட் ஆஃப் த மேட்ச்ல பாய் காமிங்க சரியா?
மேட்ச் எப்படி இருக்கான்னு லாஸ்ட்ல கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க, நாங்களும் பார்க்குறோம். பேசிக்கிட்டே ஆடுறாங்க, நானும் நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ஒரு கோல் கூட நம்ம இப்போ போடவே இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோல் கூட போடாமல் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ க்ளோஸ். பெல்ஜியம் ஒரு கோல் எடுத்துருக்கோன்னாலும் ஸ்பெயின் அந்த கோலை எடுத்துடுச்சு. பெல்ஜியம் நல்லா தான் ஆடுறாங்க, அதனால பெல்ஜியம் ஜெயிச்சிருச்சு.